கேக்கு பார்ப்போம். 2 கோழி முட்டை, ஏலக்காய் பவுலில் வெண்ணிலா எசன்ஸ் வச்சுருக்கேன், கொஞ்சம் சோடா உப்பு வச்சுருக்கேன், பேக்கிங் சோடா, மைதா மாவு, கொஞ்சம் ரவை, உப்பு, நெய். முதல்ல கோழி முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். சீனி அப்புறம் போட்டு இது பண்ணிக்கிறோம். முட்டை, சீனி, கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் அடித்து கலந்துக்கிட்டு அப்புறம் சோடா மாவு, மைதா மாவு இதெல்லாம் போட்டு பண்ணிக்குவோம். நெய்யெலாம் அப்புறம் போட்டுக்குறோம். இதே கரைஞ்சி ஏலக்காய் போடல, அதனால தான். என்ன முட்டை கோழி முட்டை கரண்டு முட்டைன்னா ரொம்ப வெடுக்கு விஷயம். பிணைஞ்சிக்கிறோம். கலக்கி வச்சுருக்கோம். கொஞ்சம் சோடா போடுவோம். போதும். போதும். உப்பையும் போட்டு ஒன்றா கலக்கிடுவோம். அடித்ததெல்லாம் கலக்கிடலாம். கலக்கினேன், அதெல்லாம் சீனி இன்னும் கரையாமல் கிடக்கு. கலக்கி வச்சு இப்போ மாவு போடுறோம். ரவை ஒன்றே போட்டு பிணைஞ்சிரும். ரவை இருக்கட்டும். நெய் போட்டுக்கிறோம். நெய் போட்டு வச்சுருக்கேன், பிணைஞ்சிக்கிறோம். தண்ணியை ஊற்றி பிணையணும். பிணைஞ்சிக்கிட்டு காட்டுறேன். நான் பிணைஞ்சி வச்சுருக்கேன். இந்த வாரேன். இதெல்லாம் எடுத்து கொண்டு வச்சுட்டு 10 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் தான் ஊற போடணும். எண்ணெய் ஊற்றி சுட வச்சுருக்கேன், சுடட்டும். லேசாக சுட்டுக்கிட்டு இருக்கட்டும். லேசாக சூடாகும், அப்புறம் தான் போடணும். லேசாக கையில் இதை தொட்டுக்கிட்டு சும்மா உருட்டி போட்டு அது பாட்டுக்கு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். உருட்டி போட்டாலும் அதை வெடிச்சிடும். சின்னதாக போடுவோம். அப்படியே தண்ணி எண்ணெய்க்கு கிடக்கும். அப்படியே சுட்டு கிடக்கட்டும். சும்மா உருட்டி போட்டாலும் போதும். அஞ்சு போடுவோம் முதல்ல, அப்புறம் பார்ப்போம். நல்லா வெடிக்கட்டும். கிடக்கட்டும். பார்த்துக்குவோம். டீ சீராக தான் இருக்குது, பார்ப்போம். மதுவாக வெடித்து வந்துடும். திருப்பி விட்டோம்னா அந்த வெடிக்குதா அதான் வெடிச்சிடும். அது கொஞ்சம் பருசாக போடும்.